மருதாணி மருதாணி கைகளில் வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனக்கு கூட பிடிக்கும். அந்த மருதாணி வடநாட்டு சைடெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மெகந்தி திருவிழான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்போவும் நம்ம கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் அவங்களுடைய கணவர்கிட்ட மருதாணி அரைச்சி கொண்டு போய் கொடுத்து என் கைகளில் வைங்க, இது செவந்து இருக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி காலையில் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மருதாணி எப்படி அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன். சீதாதேவி ராமனை பிரிஞ்சு காட்டுக்குள்ளே வனவாசம் இருந்தப்ப இந்த மருதாணி செடிக்கிட்ட தான் தன்னுடைய குறைகளெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்படி குறைகள்லாம் சொல்லும்போது அந்த மருதாணி அவங்கள பார்த்து ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தோணுமா. அதனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், ராமன் கிட்ட போகும்போது ராமர் கிட்ட சொன்னாங்களாம், இந்த மருதாணி தான் இத்தனை நாள் என்னுடைய குறைகளெல்லாம் கேட்டுட்டு இருந்தது, அதனால் இந்த மருதாணி செடிக்கு நம்ம ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க போய் கேட்டாங்களாம், உனக்கு என்ன வரம் வேணும் நீ சொல்லு அப்படின்னு மருதாணி செடி கிட்ட கேட்டாங்களாம். மருதாணி செடி சொன்னிச்சான், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிச்சான். நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அப்படி ஒரு வரத்தை நான் உனக்கு இப்போ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருதாணியை, அதாவது உன்னை யாரெல்லாம் அவங்களுடைய கைகளில் வைக்கிறாங்களோ அவங்க கைகள் செவந்து இருக்கும். அந்த அழகான வர்ணங்களால் செவந்து இருக்கிறது மாதிரி அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் மறைஞ்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மருதாணி வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். மருதாணி கைகளில் வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனக்கு கூட பிடிக்கும். அந்த மருதாணி வடநாட்டு சைடெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மெகந்தி திருவிழான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்போவும் நம்ம கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் அவங்களுடைய கணவர்கிட்ட மருதாணி அரைச்சி கொண்டு போய் கொடுத்து என் கைகளில் வைங்க, இது செவந்து இருக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி காலையில் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மருதாணி எப்படி அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன். சீதாதேவி ராமனை பிரிஞ்சு காட்டுக்குள்ளே வனவாசம் இருந்தப்ப இந்த மருதாணி செடிக்கிட்ட தான் தன்னுடைய குறைகளெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்படி குறைகள்லாம் சொல்லும்போது அந்த மருதாணி அவங்கள பார்த்து ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தோணுமா. அதனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், ராமன் கிட்ட போகும்போது ராமர் கிட்ட சொன்னாங்களாம், இந்த மருதாணி தான் இத்தனை நாள் என்னுடைய குறைகளெல்லாம் கேட்டுட்டு இருந்தது, அதனால் இந்த மருதாணி செடிக்கு நம்ம ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க போய் கேட்டாங்களாம், உனக்கு என்ன வரம் வேணும் நீ சொல்லு அப்படின்னு மருதாணி செடி கிட்ட கேட்டாங்களாம். மருதாணி செடி சொன்னிச்சான், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிச்சான். நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அப்படி ஒரு வரத்தை நான் உனக்கு இப்போ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருதாணியை, அதாவது உன்னை யாரெல்லாம் அவங்களுடைய கைகளில் வைக்கிறாங்களோ அவங்க கைகள் செவந்து இருக்கும். அந்த அழகான வர்ணங்களால் செவந்து இருக்கிறது மாதிரி அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் மறைஞ்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மருதாணி வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். மருதாணி கைகளில் வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனக்கு கூட பிடிக்கும். அந்த மருதாணி வடநாட்டு சைடெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மெகந்தி திருவிழான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்போவும் நம்ம கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் அவங்களுடைய கணவர்கிட்ட மருதாணி அரைச்சி கொண்டு போய் கொடுத்து என் கைகளில் வைங்க, இது செவந்து இருக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி காலையில் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மருதாணி எப்படி அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன். சீதாதேவி ராமனை பிரிஞ்சு காட்டுக்குள்ளே வனவாசம் இருந்தப்ப இந்த மருதாணி செடிக்கிட்ட தான் தன்னுடைய குறைகளெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்படி குறைகள்லாம் சொல்லும்போது அந்த மருதாணி அவங்கள பார்த்து ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தோணுமா. அதனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், ராமன் கிட்ட போகும்போது ராமர் கிட்ட சொன்னாங்களாம், இந்த மருதாணி தான் இத்தனை நாள் என்னுடைய குறைகளெல்லாம் கேட்டுட்டு இருந்தது, அதனால் இந்த மருதாணி செடிக்கு நம்ம ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ
அவங்க போய் கேட்டாங்களாம், "உனக்கு என்ன வரம் வேணும்? நீ சொல்லு" அப்படின்னு மருதாணி செடிக்கிட்ட கேட்டாங்களாம். மருதாணி செடி சொன்னுச்சாம், "நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிச்சான். "நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்படி ஒரு வரத்தை நான் உனக்கு இப்போ தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருதாணியை, அதாவது உன்னை யாரெல்லாம் அவங்களுடைய கைகளில் வைக்கிறாங்களோ அவங்க கைகள் சிவந்து இருக்கும். அந்த அழகான வர்ணங்களால் சிவந்து இருக்கிறது மாதிரி அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் மறைஞ்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மருதாணி வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். மருதாணி கைகளில் வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனக்கு கூட பிடிக்கும். அந்த மருதாணி வடநாட்டு சைடெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மெகந்தி திருவிழான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்போவும் நம்ம கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் அவங்களுடைய கணவர்கிட்ட மருதாணி அரைச்சி கொண்டு போய் கொடுத்து, என் கைகளில் வைங்க, இது செவந்து இருக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி காலையில் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மருதாணி எப்படி அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன். சீதா தேவி ராமனை பிரிஞ்சு காட்டுக்குள்ளே வனவாசம் இருந்தப்ப இந்த மருதாணி செடிக்கிட்ட தான் தன்னுடைய குறைகளெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்படி குறைகள்லாம் சொல்லும்போது அந்த மருதாணி அவங்கள பார்த்து ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தோணுமா. அதனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், ராமன் கிட்ட போகும்போது ராமர்கிட்ட சொன்னாங்களாம், இந்த மருதாணி தான் இத்தனை நாள் என்னுடைய குறைகளெல்லாம் கேட்டுட்டு இருந்தது, அதனால் இந்த மருதாணி செடிக்கு நம்ம ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க போய் கேட்டாங்களாம், "உனக்கு என்ன வரம் வேணும்? நீ சொல்லு" அப்படின்னு மருதாணி செடிக்கிட்ட கேட்டாங்களாம். மருதாணி செடி சொன்னுச்சான், "நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிச்சான். "நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்படி ஒரு வரத்தை நான் உனக்கு இப்போ தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருதாணியை, அதாவது உன்னை யாரெல்லாம் அவங்களுடைய கைகளில் வைக்கிறாங்களோ அவங்க கைகள் சிவந்து இருக்கும். அந்த அழகான வர்ணங்களால் சிவந்து இருக்கிறது மாதிரி அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் மறைஞ்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மருதாணி வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். மருதாணி கைகளில் வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனக்கு கூட பிடிக்கும். அந்த மருதாணி வடநாட்டு சைடெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மெகந்தி திருவிழான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்போவும் நம்ம கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் அவங்களுடைய கணவர்கிட்ட மருதாணி அரைச்சி கொண்டு போய் கொடுத்து, என் கைகளில் வைங்க, இது செவந்து இருக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி காலையில் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மருதாணி எப்படி அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன். சீதா தேவி ராமனை பிரிஞ்சு காட்டுக்குள்ளே வனவாசம் இருந்தப்ப இந்த மருதாணி செடிக்கிட்ட தான் தன்னுடைய குறைகளெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்படி குறைகள்லாம் சொல்லும்போது அந்த மருதாணி அவங்கள பார்த்து ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தோணுமா. அதனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், ராமன் கிட்ட போகும்போது ராமர்கிட்ட சொன்னாங்களாம், இந்த மருதாணி தான் இத்தனை நாள் என்னுடைய குறைகளெல்லாம் கேட்டுட்டு இருந்தது, அதனால் இந்த மருதாணி செடிக்கு நம்ம ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க போய் கேட்டாங்களாம், "உனக்கு என்ன வரம் வேணும்? நீ சொல்லு" அப்படின்னு மருதாணி செடிக்கிட்ட கேட்டாங்களாம். மருதாணி செடி சொன்னுச்சான், "நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிச்சான். "நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்படி ஒரு வரத்தை நான் உனக்கு இப்போ தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருதாணியை, அதாவது உன்னை யாரெல்லாம் அவங்களுடைய கைகளில் வைக்கிறாங்களோ அவங்க கைகள் சிவந்து இருக்கும். அந்த அழகான வர்ணங்களால் சிவந்து இருக்கிறது மாதிரி அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் மறைஞ்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மருதாணி வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். மருதாணி கைகளில் வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனக்கு கூட பிடிக்கும். அந்த மருதாணி வடநாட்டு சைடெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மெகந்தி திருவிழான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்போவும் நம்ம கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் அவங்களுடைய கணவர்கிட்ட மருதாணி அரைச்சி கொண்டு போய் கொடுத்து, என் கைகளில் வைங்க, இது செவந்து இருக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
மருதாணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி காலையில் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மருதாணி எப்படி அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன். சீதாதேவி ராமனை பிரிஞ்சு காட்டுக்குள்ளே வனவாசம் இருந்தப்ப இந்த மருதாணி செடிக்கிட்ட தான் தன்னுடைய குறைகளெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்படி குறைகள்லாம் சொல்லும்போது அந்த மருதாணி அவங்கள பார்த்து ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தோணுமா. அதனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், ராமன் கிட்ட போகும்போது ராமர் கிட்ட சொன்னாங்களாம், இந்த மருதாணி தான் இத்தனை நாள் என்னுடைய குறைகளெல்லாம் கேட்டுட்டு இருந்தது. அதனால் இந்த மருதாணி செடிக்கு நம்ம ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க போய் கேட்டாங்களாம், உனக்கு என்ன வரம் வேணும் நீ சொல்லு அப்படின்னு மருதாணி செடி கிட்ட கேட்டாங்களாம். மருதாணி செடி சொன்னிச்சான், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிச்சான். நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அப்படி ஒரு வரத்தை நான் உனக்கு இப்போ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருதாணியை, அதாவது உன்னை யாரெல்லாம் அவங்களுடைய கைகளில் வைக்கிறாங்களோ அவங்க கைகள் சிவந்து இருக்கும். அந்த அழகான வர்ணங்களால் சிவந்து இருக்கிறது மாதிரி அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் மறைஞ்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மருதாணி வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். மருதாணி கைகளில் வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனக்கு கூட பிடிக்கும். அந்த மருதாணி வடநாட்டு சைடெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மெகந்தி திருவிழான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்போவும் நம்ம கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் அவங்களுடைய கணவர்கிட்ட மருதாணி அரைச்சி கொண்டு போய் கொடுத்து என் கைகளில் வைங்க, இது செவந்து இருக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி காலையில் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மருதாணி எப்படி அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன். சீதாதேவி ராமனை பிரிஞ்சு காட்டுக்குள்ளே வனவாசம் இருந்தப்ப இந்த மருதாணி செடிக்கிட்ட தான் தன்னுடைய குறைகளெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்படி குறைகள்லாம் சொல்லும்போது அந்த மருதாணி அவங்கள பார்த்து ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தோணுமா. அதனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், ராமன் கிட்ட போகும்போது ராமர் கிட்ட சொன்னாங்களாம், இந்த மருதாணி தான் இத்தனை நாள் என்னுடைய குறைகளெல்லாம் கேட்டுட்டு இருந்தது. அதனால் இந்த மருதாணி செடிக்கு நம்ம ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க போய் கேட்டாங்களாம், உனக்கு என்ன வரம் வேணும் நீ சொல்லு அப்படின்னு மருதாணி செடி கிட்ட கேட்டாங்களாம். மருதாணி செடி சொன்னிச்சான், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிச்சான். நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அப்படி ஒரு வரத்தை நான் உனக்கு இப்போ தரேன் அப்படின்னு